So now we'll look into IIT JAM physical chemistry math distribution. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஐ வில் கிவ் இன் தி ஐ பட்டன். ஓகே, ஸோ நான் வில் லுக் இன்டு தி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐஐடி ஜாம்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னாலே மோஸ்ட்டாக வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 41 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாண்டமில் வந்து 10 மார்க்ஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 to 5 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருந்தது. ஸோ தோஸ் ஆல்சோ அந்த கொஷின்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து குவாண்டமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குவாண்டமில் வந்து என்ன இருக்கும், நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும், இன்டிகிரேஷன்ஸ் இருக்கும், உங்களோட மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட குவாண்டமில் ரிலேட் ஆகிறதுனால ஸோ ஐ ஹவ் இன்க்ளூடட். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்வியஸ்லி உங்கள் குவாண்டமில் வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, அண்ட் தென் உங்களோட கேஷஸ் அண்ட் லிக்விட் ஸ்டேட், ஓகேவா, அண்ட் தென் உங்களோட சாலிட் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக இருக்குது. அண்ட் தென் உங்களோட கைனடிக்ஸ். ஸோ கைனடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ்லி வந்து இப்போ வந்து கொஷின்ஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கைனடிக்ஸில் வந்து என்ன பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸையுமே வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கைனடிக்ஸில் வந்து நியூ கொஷின்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கைனடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கம்பேரேட்டிவ்லி உங்கள் குவாண்டம் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓவராலாக. சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சம்மரைஸாக எப்பவும் போல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாண்டம் கெமிஸ்ட்ரி. சரியா? ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. பட் 3 இயர்ஸில் வந்து ஒரு 6 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், கேஷியஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஆக்சுவலி ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து இப்போ வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் வேஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால் அதுலேயும் வந்து நம்ம இப்போவே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பார்த்தோம், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் தென் ஆர்கானோமெட்டாலிக். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த 3 டாபிக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 15 மார்க்ஸ்க்கு வந்து வந்துடும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா ஆர்கானிக்கில் ஈஸியஸ்ட் 3 என்னென்னு பார்த்தோம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஜிஓசி, பெரிசைக்கிள். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ஐம் அஸ்யூமிங் இதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் படித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா சரியா. அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் குவாண்டம் வந்து சப்போஸ் உங்களுக்கு குவாண்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து குவாண்டம் வந்து ஒமிட் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து 5 to 6 டாபிக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சாலிடாக வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியஸ்ட் டாபிக் தான். ஓகேவா? நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுறது இல்லை படிக்கிறதுக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஈஸி தான். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், கேஷியஸ் லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கைனடிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இது எல்லாமே இந்த 6 டாபிக்ஸ் என்ன பண்ணுங்க, கம்பல்சரியாக ஃபினிஷ் பண்ணுங்க. உங்களுக்கு குவாண்டம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா குவாண்டமை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த 6 டாபிக்ஸை கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் 25 மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் வெறும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலே இந்த ஒரு 6 டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஜாம் வந்து குவாலிஃபையே பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ நான் ஒரு ஆவரேஜாக வந்து இதில் ஒரு 25 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி லைக் அரவுண்ட் 48 மார்க்ஸ். ஓகே, ஸோ டாப்பர்ஸ் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 தான் இருக்கும். ஓகேவா? 60ன்றது வந்து 60 to 70. ஸோ இது இருந்தாவே உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வந்து 50க்குள்ளேயே வந்துடும். ஸோ 48ன்னும் போது உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் 500க்குள்ளே வரத்துக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி டாபிக்ஸ் தான். நான் என்ன சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு 1 month. ஓகே, ஸோ இன்ஆர்கானிக்கு 1 month, ஆர்கானிக்கு 1 month. ஓகே, பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா 2 months ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு 4 months கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 4 monthsக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா
லைக் இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். இல்ல இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள முடிக்க முடியலனாலும், இந்த 4 மந்த்ஸ்ல முடிச்சிட்டிங்கனாலும் பரவால்ல. ஓகேவா? 4 மந்த்ஸ். ஓகே. இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 45 டேஸ் டு ஒரு 50 டேஸ் எக்ஸஸாவே இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இப்போ வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மாக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மாக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றச்சு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் எதெல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம். ஈக்குலிபிரியம்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஈக்குலிபிரியம்ல வந்து இப்போ கரண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் தான் கேட்கல. 2025 தான் கேட்கல. பட் 26ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குலிபிரியம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணலாம்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேஜர் டாபிக்ஸ்ல இல்லைன்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்? இன்க்ளூட் பண்ணலாம். பட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தரவா இருக்கிற சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா கம்ப்ளீட்டா நீங்க ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து அஹ், ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கொஸ்டின் கேட்க போகுது. எல்லாம் சிலபஸ் வந்து ப்ரிசைஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சிலபஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும். இல்லை நான் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணலைன்னு பயந்து நீங்கள் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண போய் உங்களால் ரிவிஷன் ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால எப்போவுமே வந்து அப்படி பண்ணாதீங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை வந்து லைக் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கே நான் ஃபஸ்ட்டே ஃபினிஷ் பண்ண விரும்புவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மோர் ஆஃப் அ ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? எக்ஸாமில் வந்து மாக் டெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிமெம்பர், இப்போ சொல்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து 15 டேஸ், அதாவது 10 டேஸில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லைன்ற பட்சத்தில் 15 டேஸ் வரைக்கும் போகலாம். சரியா? அதே மாதிரி மாக் டெஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? இப்போ சால்வ் பண்ணாதீங்க. மாக் டெஸ்ட்டுக்கு எடுத்து வைங்க. சிம்பிள் டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கள்? 2-3 மந்த்ஸ் பிஃபோர் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் லாஸ்ட் மந்த் வந்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி கிராக் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் ரிவிஷன் இந்த டாபிக்ஸ் வரைக்குமே நீங்கள் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணி ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஒரு சாப்டர் வைஸ் கொஷின் செப்பரேட் பண்ண மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை யாராச்சும் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கோச்சிங் கிளாஸ் வரைக்கும் அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ ஜாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் ஆனால் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே வந்து எல்லா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். பட் உங்கள் ரேங்க் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஆர்கானிக்கில் ஒரு ஃபியூ டாபிக்ஸ், இன்ஆர்கானிக்கில் ஃபியூ டாபிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணி ஆகணும்? ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ உங்களுக்கு உங்களோட பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னும் போது நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்கள் பேசிக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறச்சு வேறு ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு ட்ரை பண்ணணும், இல்லை மேம் எனக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கம்மி டாபிக்ஸ், எனக்கு வந்து ஆர்கானிக் பெட்டராக இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற காம்பினேஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸில் இருந்து ஒரு 60-70 மார்க்ஸ்க்கு வந்து சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து மேஜர் கான்செப்ட். ஓகே. ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் 60-70 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபார் ஷூர் எக்ஸாம்க்கு என்ன ஆகும்? ஒரு 50 கொஷின்ஸ் ஆகுது 50 மார்க்குக்கு வரும். ஓகே. ஸோ 50 மார்க்கில் நீங்கள் ஒரு 45 மார்க்குக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 40 to 45 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தியரட்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம நடுவில் வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்கனாலே கிராக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிச்சிங்கன்னா 5 மந்த் இருக்கும். அதாவது செப்டம்பர் ஆரம்பிச்சிங்கன்னா 5 மந்த்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் திஸ் வில் ஒர்க். ஓகே. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.